என்னடி எப்படி பாக்குற? ஜெயில இருந்து எப்படி வெளியே வந்தேன்னு பாக்குறியா? உன் சட்டத்தால என்ன ஒண்ணு பண்ண முடியாத. நீ சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் என்ன ஒண்ணு பண்ண முடியாத. அத நான் வந்துட்டேன்ல, இடத்தை காலி பண்ண. ஏன் பொறுமையை சோதிக்காத, வெளியே போடி. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. என்ன பாக்குற? MLN ஹாஸ்பிட்டல்ல அத்துமீறி நுழைஞ்சேன்னு நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா நீ மறுபடியும் உள்ள போக வேண்டியதுதான். மரியாதையா வெளியில போயிடு. நான் ஏடி போனும்? இது என்னோட ஹாஸ்பிட்டல் அப்படின்னு யார் சொன்னா? அதுக்கு ஆதாரம் இருக்கா? இத பாரு, இது என்னோட ஹாஸ்பிட்டல். இது என்னோட பேர்ல தான் இருக்கு. கண்ட கண்ட கலிசடைங்க பேர்ல எல்லாம் இந்த ஹாஸ்பிட்டல் இல்ல. எங்க அம்மா பேர்ல தான் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. கஸ்தூரி உயிரோட இல்ல, அப்புறம் எப்படிமா அவ பேர்ல சொத்து இருக்க முடியும்? இந்த ஹாஸ்பிட்டல் எங்க அம்மா பேர்ல தான் இருக்கு. அவங்க காலத்துக்கு அப்புறம் அவங்களோட வாரிசுக்கு தான் இந்த சொத்து போய் சேரணும். அவங்களோட சட்டப்பூர்வ வாரிசான எனக்கும் கருணாகரனுக்கு தான் இந்த சொத்து போய் சேரணும். வேற யாரும் இதுல சொந்தம் கொண்டாட முடியாது. ஸ்னேகா, ஸ்னேகா, வெறும் கையில முழம் போடாத. ஆமா, இப்ப நீ சொன்னியே, இதுக்கெல்லாம் உன்கிட்ட ஆதாரம் இருக்கா? உன்னால நிரூபிக்க முடியுமா? என்ன ஆதாரம் வேணும்? இந்த தாய் பத்திரம்னு சொல்வாங்களே, அது இருந்தா போதுமா? தாய் பத்திரமா? என்ன நீ உளறிட்டு இருக்க? அது இந்த ஜென்மத்துல உன் கைக்கு கிடைக்காத. அது இருக்க வேண்டிய இடத்துல ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. என்னடி பைத்திய மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? இந்த ஹாஸ்பிட்டலோட தாய் பத்திரத்தை உன்னால என்னைக்குமே கண்டுபிடிக்கவே முடியாது. நானா உன்னை அடிச்சு இங்க விரட்டுறதுக்கு முன்னாடி நீயே வெளியே போயிட. இன்னும் கொஞ்ச நேரத்துல யார் யார வெளில அனுப்புவாங்கங்கிறது தெரியும். என்னடி பயமுறுத்துறதா? இது என்னோட பேர்ல இருக்க ஹாஸ்பிட்டல். உன் பேர்லயா? தாய் பத்திரத்துல என்ன எழுதி இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த இடம் போய் சேரும். அவங்க நினைச்சாதான் இன்னொருத்தர் பேருக்கு அவங்க இதை மாத்தி எழுதி கொடுக்க முடியும். அது தெரியும்ல? லா பாயிண்ட்ல ரொம்ப நல்லா பேசுற, ஆனா லாஜிக்க மறந்துட்டு பேசுற. உன் அம்மா பேர்ல இருக்க தாய் பத்திரம் இந்த ஜென்மத்துல உன் கைக்கு கிடைக்காதுடி. கிடைச்சிட்டா? சொல்றேன்ல, கிடைக்காது. கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன், நீ என்ன பண்ணுவ? இல்ல, தாய் பத்திரம் உனக்கு கிடைச்சிருக்காது. கிடைச்சிருச்சு. பாக்குறியா? இதுதான் இந்த ஹாஸ்பிட்டலுடைய தாய் பத்திரம். ஞாபகம் இருக்கா? ஏய், இது எப்படி உன்கிட்ட கிடைச்சது? எங்க அம்மாவோடது என்கிட்ட தானே இருக்கும். எப்படி கிடைச்சதுன்னு சொல்லு. கண்டிப்பா தெரியணுமா? சக்கரை, இப்ப புரியுதா? துரோகி. டேய், என்னடா? யாரு துரோகி? நானா?
டாக்டர் கருணாகரனுக்கு சேர வேண்டிய ஹாஸ்பிட்டல் அபகரிச்சு வச்சிருக்கியே நீதான் துரோகி. இந்த சொத்தோட ஒரே வாரிசான ஸ்னேகாவை கண்காணிக்க என்ன நியமிச்சியே நீதான் துரோகி. குழந்தைகளை கடத்தி அவங்களுக்கு நோயை உண்டாக்க நினைச்சியே அதுதான் துரோகம். காஞ்சனாவை கடத்தி குஷியோட கண்ணை குருடாக்கணும்னு நினைச்சியே அது துரோகம். இவ்வளோ துரோகத்தையும் நீ செஞ்சுட்டு துரோகத்தை பத்தி என்கிட்ட பேசுறியா? என்னடா சாத்தா வேதம் ஓதுது. எவ்வளவு பணம் கொடுத்தா? ஏய் பயமுடு. ஒன்னும் தெரியாத சின்ன குழந்தைகளை கடத்தி வச்சு கொடுமைப்படுத்தினியே அப்ப முடிவெடுத்தேன். உன் கூட சேர்ந்து செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேட நினைச்சேன். அதுக்காக தான் நீ என்கிட்ட கொடுத்து வச்சிருந்த மூலப்பத்திரத்தை ஸ்னேகா கிட்ட கொடுத்த. இனிமேல் நீ எங்கேயும் டாக்டரா கூட வேலை பார்க்க முடியாது. இனிமே இந்த ஹாஸ்பிட்டல் உனக்கு சொந்தம் இல்ல. சட்டப்படி யார்கிட்ட போய் சேரணுமோ அவங்க கிட்ட இது வந்தாச்சு. இப்ப கூட உன் கழுத்தை புடிச்சு உன்னை வெளியில தள்ள முடியும். அந்த அளவுக்கு போக விட மாட்டேன்னு நம்புறேன். I said get out. பொம்பளையா நீ? பெரிய இவ மாதிரி பேசுவ? இப்பதான் உன்னை பத்தி தெரியுது. காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? எதை வேணாலும் தின்னுவியா? அசிங்கமா இல்ல? ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தியா இல்ல தலைமறைவா ஆயிட்டியா? இங்க எதுக்கு வந்த? போயிடு. போய் ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து செத்து தொலை. இந்த மாதிரி பொம்பளைங்களெல்லாம் கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு வெளுன்னு வெளுக்கணும். ஜெயிலுக்கு போனது வெளியே வந்துருச்சு பாரு. நீ எல்லாம் எதுக்கு வெளியே வர்ற? யாரு கூடயே கெடுக்க வர்றீங்க? போடி வெளியே. யாவது போய் செத்து தொலை. இந்த குழந்தையும் பால் குடிக்குமான்னு முகத்தை வச்சுக்கிட்டு சின்ன குழந்தைங்களை கடத்தி கொடுமைப்படுத்திருக்க. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? வாயும் வயிறுமா இருக்கிற நான் சொல்றேன், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. போ, ரோட்ல ஏதாவது லாரியில விழுந்து சாவு. மூஞ்ச பாரு. கத்த கத்தியா பணத்தை கொடுத்துட்டு டாக்டர் சீட் வாங்கியிருப்ப. காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி பாஸ் பண்ணிருப்ப. இந்த குழப்புக்குள்ள நீ நாண்டுகிட்டு சாகலாம். டேய், அப்ப நம்ம செயின் அடிக்க போறோமா? இதெல்லாம் சரியா வருமாடா? டேய் மச்சி, நிறைய நகை போட்டுக்கிட்டா பந்தான்னு நினைக்கிற பொம்பளைங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு வருமானம் தான்டா. அப்போ மாட்டிக்கிட்டா? டேய், டெய்லி எத்தனையோ பேர் ரோட்ல அடிபட்டு சாவுறான். அதுக்காக ரோட்ல போகாம இருக்கியா இல்ல வண்டி ஓட்டாம தான் இருக்கியா? அந்த மாதிரி தான்டா. ரிஸ்க பார்த்தா வாழ்க்கை என்ஜாய் பண்ண முடியாது. அப்ப எப்படா தப்பிக்கிறது? நல்லா கேட்டுக்க மச்சி, நமக்கு நல்லா தெரிஞ்ச இடம் பார்த்து தான் செயின் அடிக்கணும். முக்கியமா விஐபி ஏரியா பக்கம் மட்டும் போகக்கூடாது. ஏன்டா? போலீஸ் கூப்பிட்ட உடனே வந்துடுவாங்க. ரோட்டில் பல்ல இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஸ்பீட் பிரேக்கர் இருக்கவே கூடாது. ரூட்டு நல்லா தெரிஞ்சிருக்கணும். முட்டு சந்தில் போய் மாட்டிக்கிட்டோம், அப்புறம் கடவுளால் கூட நம்மளை காப்பாற்ற முடியாது. அப்போ நிறைய நகை போட்டிருக்கிற பொண்ணுங்களா செலக்ட் பண்ணி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும், அப்படிதானே? ஏய், அதுதான் மச்சி தப்பு.
கழுத்து நிறைய நகை போட்டிருக்கோம்னா நம்ம கஸ்டமர் கிடையாது. யார்கிட்ட அடிக்கிறோமோ முன்னாடியே நல்லா ஸ்கெட்ச் போட்டு ஃபாலோ பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், லூஸ் கார் விட்டுருக்க பொண்ணுங்களை லிஸ்ட்லேருந்து தூக்கிடு. அடிக்கும்போது செயின் முடியல மாட்டிக்கிச்சு, பிரச்சனை நமக்கு தான். பொண்ணு ஹை ஹீல்ஸ் போட்டிருந்தா நமக்கு ப்ளஸ். ஹை ஹீல்ஸ் போட்டு ஓடி வந்தா நம்மள பிடிக்க முடியாது, அப்படிதானே? நீ சீக்கிரமா தொழில கத்துக்குவ மச்சி. சரி, பாட்டி வர நேரமாச்சு, நீ உஷாரா இரு. மச்சி எங்க பாரு, ஒரு ஆள் வருதா? கழுத்துல செயின் போட்டிருக்காள? ஆமாண்டா. 5 பவுன் தேரும் மச்சி. அடிக்கும்போது செயின் முடியல மாட்டிக்கிச்சு, பிரச்சனை நமக்கு தான். கிட்ட வந்துட்டாள? டேய், வண்டி ஏறு. என்னம்மா 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 செயின் எடுத்து வந்துட்டாங்க. எல்லாம் சும்மா இருக்காங்க. ஒட்ட பகல்ல எப்படி திருடுறாங்க? நல்லா அடிங்க. ரோட்ல ஒரு பொம்பளை தனியா போக கூடாதே. எந்திரடா. அடிங்க நல்லா. வேலை செஞ்சு சம்பாதிக்கிறீங்க. அடிங்க. போடுங்க. அடிங்க அவனை. போலீஸ் எதை புடிச்சு கொடுங்க. அடிங்க நல்லா இவனுங்க. யார் என்னன்னு தெரியல. போலீஸ் ஃபோன் பண்ணீங்க. சும்மா வேற கூடாது. இங்க கட்டி வைங்க ரெண்டு பேரையும். சும்மா விடாத. ஊத்தி வராத அவனை. போடுங்க அவனை. வாய் திறந்து பதில் சொல்லுங்க. ஏய், திருடிங்களா நீங்க? திருடிங்களா நீங்க? நிம்மதியா நடக்க முடியல. போடுங்க. என்னாச்சு? செயின் சார், என் செயின் அறுத்துட்டு வந்துட்டான் சார். ரெண்டு பேரும் அந்த ஆட்டோல ஏத்தியா? ஏய், எந்திரா. எல்லாம் போடுங்க சார். எல்லாம் வெளியே விடாதீங்க. ஆட்டோ இங்க ஏய், வாப்பா. நீ எந்திரா. சீ ஏத்துப்பா. போ, வண்டியில ஏறி போ. போடா போடா உள்ள. சார், போ உள்ள. லாடம் கட்டுங்க சார், அப்பதான் சரி பட்ட பால திட்டுறீங்களா நீங்க? விடக்கூடாது சார். ஸ்டேஷனுக்கு வாங்கடா உங்களுக்கு. பார்த்தா நாங்களே அடிச்சு கொண்டுருவோம். செயின் அதிகமாயிடுச்சு. ஏண்டா டேய், அவ்வளோ பில்டப் கொடுத்து பேசினேன், கடைசியில் இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிட்டியாடா. நீ எப்படி வண்டி மேல போய் மோதுவன்னு எனக்கு எப்பறம் மச்சான் தெரியும்? என்ன கேசியா? சார், செயின் எடுத்துட்டு போயிருக்கணுங்க. போற வழியில கார்ல மோதி மாட்டிட்டானுங்க சார். ஏரி ஆட்கள்லாம் பிடிச்சி அடிச்சு உதச்சி எங்ககிட்ட ஒப்படைச்சாங்க சார். அதான் உட்கார வச்சிருக்கேன் சார். இன்னும் எஃப்ஐஆர் போடல சார். டேய் வாடா. டேய் வளர்ந்து கட்டவனே, உன்னதான் வாடா. உன் பேர் என்னடா? கமலேஷ் சார். அட்ரஸ் எழுதி வாங்கிட்டியா? இன்னும் இல்லை சார். வேணாம் சார், வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனையாயிரும் சார். கேஸ்லாம் போடாதீங்க சார். உன் வீட்டில் பிரச்சனை ஆடுன்னு இன்னைக்கு கவலைப்படுற, ஆனால் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அந்த பொண்ணு செயின் அறுத்தியே, அவள் உசுறு போயிருந்தா நீ திருப்பி கொடுப்பியா? சார் இப்பெல்லாம் போகாது சார், நேக்க தான் சார் இருப்போம். நீங்க ராஸ்கல் யாருக்கிட்ட அட்ரஸ் சொல்றா? ஏய் நீ வாடா சொல்ற. நம்பர் 2 விஜயா ஸ்ட்ரீட், நெசப்பாக்கம். உன் பேர் என்னடா? முருங்கோயில் பக்கத்துல. பேரெல்லாம் எதுக்கு சார்? அப்பா பேரு தாஸ். பேசி முடிச்சுக்கலாமே. டேய் யாருக்கிட்ட பேசி முடிச்சுக்கோங்கற? உள்ள தூக்கி போட்டேன், வெளியவே வர முடியும். சார் ரொம்ப திட்டாதீங்க சார். உங்க அண்ணன் யார் தெரியுமா? கொஞ்சம் டேய் யாரா இவங்க அண்ணன்? மினிஸ்டரா எம்எல்ஏவா? சார் அதை விடுங்க சார், கேஸ் எல்லாம் வேணாம் சார், எங்க ஃபியூச்சர் போயிடும் சார். செவிலு பிஞ்சிரும். அந்த பொண்ணு உயிர் போயிருந்தா? அதான் போகல. டேய் என்ன கூட கூட பேசிட்டு இருக்க? சார் எங்க
எங்க மாமா வர சொல்லுங்க. அவர் வக்கீல் தான், அவர் வந்து எங்களை ஜாமீன்ல எடுத்துப்பாரு. டேய் உங்க மாமா வக்கீலா இருந்தா எனக்கு என்னடா, அவர் ஜட்ஜா இருந்தா கூட எனக்கு கவலை இல்லடா. பேர் என்னடா? சுனில் சார். டேய் உன் பேரை யாரடா கேட்டது? உன் மாமா பேர் என்னடா? டேய் சொல்றா, எந்த கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க? ஹைகோர்ட்ல சார். பேர் அற்புதம், MABL. இந்த பொதுநல வழக்கெல்லாம் போடுவாரு, மனித உரிமை இயக்கத்தில் இருக்காரு அவரா? ஆமா சார். சரி நம்பர் சொல்லு. 9566. டேய் எதுக்குடா மாமா நம்பர்லாம் கொடுக்குற? டேய் அது எங்க அம்மா நம்பர்றா. இங்கே வந்தேன். இப்ப வந்தேன் கேப்பீங்கன்னு பார்த்தா ஏன் வந்தேன்னு கேக்குறீங்க? உன்னை வாசல் வந்து வரவேற்கிறதுக்கு அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. கழுத்து பூச்சி தடத்து மணி மரியாதை விளையாடு. ஏன் இப்படி விரட்டுறீங்க? நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? சும்மா நடிக்காத முத்துலட்சுமி. என் பேத்தி கடத்து வச்சு தெருத்தூர் அலை வச்சல, நீ பண்ணதெல்லாம் மறந்துடும் நினைச்சியா? சாரி, என்ன மன்னிச்சிருங்க. அதெல்லாம் நான் அந்த ஸ்னேகாவை பழி வாங்கறதுக்காக பண்ணேன். இந்த கதைலாம் வேற யார்கிட்ட போய் சொல்லு. குஷியை குருடாக்கி பிச்சை எடுக்க வைக்கிறது பிளான். ஆண்டவர் இருக்கா முத்துலட்சுமி, அதான் நீ இன்னைக்கு தெருவில் நிக்கிற. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் உன்னை மதிச்சு பேசுங்க, நான் மகாத்மா கிடையாது. அந்த ராகவன் குடும்பத்தை பழி வாங்கறதுக்கு நான் உங்களுக்கு பல முறை ஹெல்ப் பண்ணிருக்கேன். அதெல்லாம் மறந்துட்டு பேசாதீங்க. மகா மருமக பேத்தி நான் சந்தோஷமா தான் இருக்கான். நான் தான் என் பொண்ணை தாரவாத்து கொடுத்து தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் உங்க பொண்ணு உமா எங்க? ஏன் கேட்க மாட்டேன்? சும்மா அந்த சங்க ஊதி கெடுத்தது நீ தானே. என் பேத்தி கடத்தி வச்சு ராஜு உமாவை ஒண்ணு சேர்த்தது நீ தானே. இங்க பாருங்க, உங்களுக்கு உங்க பொண்ணு உமா எவ்வளவு முக்கியமோ எனக்கு அதே மாதிரி என் ஹாஸ்பிட்டல் முக்கியம். இந்த ரெண்டுமே நம்ம கைவிட்டு போனதுக்கு காரணம் அது ஸ்னேகா. அவளை நம்ம பழிக்கு பழி வாங்கணும். அந்த ராகவன் குடும்பத்தை நடுத்தரவுல நிக்க வச்சு அசிங்கப்படுத்தணும். அப்பதான் நம்ம நினைச்சது நடக்கும். ஏய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ இடத்த காலி பண்ணு. இங்க பாருங்க, எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்க. உங்களுக்கு எனக்கு பொது எதிரி அந்த ராகவன் குடும்பம் தான். போறதுக்கு இடம் இல்லாம தெருவில் நின்னுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் சீஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு உங்க சப்போர்ட் இந்த நேரத்துல தேவைப்படுது. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ராகவன் குடும்பத்தை பழி வாங்குவோம். நிறுத்துறியா? என் பொண்ணு எப்படி கூட்டுவது எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. இதான் உங்க முடிவா? முதல்ல இடத்த காலி பண்ணு. என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. நம்ம ரெண்டு பேரும் இப்படி தனித்தனியாக இருந்தா அப்புறம் எப்படி நம்ம எதிரியை நம்ம பழி வாங்க முடியும்? இங்க பாருங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துனா நம்ம ரெண்டு பேரும் யாருமே அசைக்க முடியாது. மரியாதை வெள்ள புரியல் கழுத்து பூச்சி வெள்ள தட்டமா. வேட்டகாட்சிதரன், உங்களை தேடி வந்த ஒரே காரணத்துக்காக எனக்கு இவ்வளவு தூரம் அவமானப்படுத்தாதீங்க. ஏய், இருக்க இடம் அடுத்த வேலை சொத்துக்கு வழி இல்லைன்னு மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. என் பேத்தியை குருடாக்கி பிச்சை எடுக்க பார்த்தல, நீ தான் பிச்சைக்கார மாதிரியா இல்ல. போய் பிச்சை எடு. உன் மூஞ்சல் மூழ்ச்சாலே பாவம்.